வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இன்றைக்கி எங்கே என்ன பண்ண போகிறோம்டா, லிடிலுக்கு போகிறோம். லிடிலில் போய் இன்றைக்கி தேவையான சாமான்கள் மளிகைகள் வேண்டி வர போகிறோம். வேண்டிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுவோம். அதை எடுக்க போகிறது இவர் தான். மூஞ்சியை காட்டுங்க. 3 நிமிஷத்தில் வர வேண்டிய பின்னி வந்துட்டான். அதனால் லேட்டாக வந்தான். இதை வெளில சொல்லி அதை கேட்குறவன் சிரிச்சிட போகிறான். எங்கே லிடிலில் காணும். இது WH மித்து. அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இருக்கான்ல, போய் பார்ப்போம். நான் மழை வரப்போ ஹாபிகிராஃப் லிட்டில் சரிதா. லிட்டிலுக்கு வந்தாச்சு. நாங்கள் லிட்டில் சாமான் பண்ணுறது இப்போ எடுத்து காட்டப்போம். என்ன சாமான் எவ்வளோ வரும்போது இந்த விலை அலைக்கு தான் எடுத்துருவேன். பெரிய கோழி இருக்கணும். அப்போ தான் கோழி இருக்கு. நீ பார்த்து வந்தால் நான் எடுத்துருக்கேன். அது பிரச்சனை இல்லை. இது எதை இருக்க போறீங்க? மாடு வைக்கலாமா பண்டி இருக்கலாம். வாயில வந்துட போது ஏதாவது எடுத்துட்டு ஓடிடு. இங்க நீ வந்தேன்னா இப்போ கடையை ஒரு கண்காட்சி மாதிரி தான் பாக்குற. ஆனா எடுக்கிற ஐட்டம் 1-2 பவுன் தான் வரும். 1-2 சாமான் எடுக்கிறதுக்கு நீ இப்போ வீட்டுல இருந்து டிசைட் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இது வந்து ரொட்டி அது யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு வாசிக்க தெரியாது. நான் பள்ளிக்கூடம் போயில. என்ன இல்லை அதான் உண்டு கையில் இருக்கிறத காட்டுறேன். உண்டு ரியாக்ஷனையும் பிடிக்கணும்ல. அதேதான். இல்லை இப்போ அது நீ 10 நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்றவன்னு எனக்கு தெரியும். டேட்டு முடிஞ்சாலும் சாப்பிடுவோம். ஃபங்கஸ் பிடிச்சாலும் தின்னுவேன். ஃபங்கஸ் பூஞ்சனம் ஏதோ இப்போ பூஞ்சனம் பிடிச்சாலும் சாப்பிடுவேன். அதான் சொல்றேன். இப்போ அது அடி ஒன்று கவனிக்கலையே. வாயிலேருந்து தப்ப வார்த்தை வர்றது வாசம் தான். ஆனால் சரியா வந்துருக்குது. இப்போ நான் இப்போ வார்த்தையை குழப்பியில் சொல்றேன். பாத்தியில் சொல்றேன். எந்த பர்கரி இல்லை, பேக்கரி போடா பேக்கு. இது என்னது? இது உனக்கு வேணுமா? இது நான் வேண்டி தரேன். இதான நீ எனக்கு போன கிழமை வேண்டி தர சொல்லி கேட்டு. இல்லை உங்களோட தாத்தாவா? இங்க உடுப்பெல்லாம் போட்டிருக்காங்கப்பா. இதெல்லாம் நல்ல உடுப்பு. ஓ அடி அது நாங்கள் இப்போ கோழியோட மூட்டை எடுக்க போகிறோம். மூட்டையோ? முட்டை எக்கு இந்த வார்த்தையை மாற்றி சொல்லிடாது. 15 முட்டையின் விலை வந்து ₹1.99. நீங்கள் சராசரியான நம்ம கடைக்கு போனேன்டா அவங்க வந்துட்டு கேட்பாங்க ஒரு 5 ரூபா கிட்ட வேணும்ண்ணா. 30 முட்டை தான் வருமா கோச்சிக்காது? இல்லையா? 5 பவுன்ஸ் சம்திங் என்ன? ஸ்டில் சம்திங். இது லாபம் தானே. ஓகே இப்போ இது ஓகே. என்னத்தை எங்கேருந்து போய் எடுக்கணுமோ அதை நீ போய் எடு. நான் உனக்கு பின்னால் வர்றேன். எங்கே விட்டு சென்றாயோ அங்கே திரும்ப வந்து விட்டாய். அரிசி எடுத்து போறாரோ? ஒயிட் ரைஸ் வேணாமா? அது பக்கத்தில். அப்போ உங்களுக்கு என்ன ரைஸ் வேணும்? ரம்பா ஊர்வசி மேனகை வேணாம்? அப்போ பாஸ்மதி வேணாம்? பாஸ்மதியா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அது என்ன கேட்காது. எனக்கு அதுக்கு ஒன்றுக்குமே வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லுறேன். இங்கே பாஸ்மதி நீ தானே சொன்ன பெரிய ஷாப்பிங் பண்ண இதெல்லாம் பாஸ்மதி தானே?
இது பெரிய பாஸ்மதி. இதுதான் நீ பெரிய ஷாப்பிங்னு சொன்ன இது எடுக்கணும். சின்ன ஷாப்பிங் இது எடுத்த. ஆனால் இதெல்லாம் எப்படி தூக்கி கொண்டு போகிறதுக்கு தெம்பு இருக்கணுமே. தூக்கிட்டார் பைப்பில். ஓகே அடே ஒத்த கிலோ தான் நீ எடுக்கணும். நீ ஒரு நாள்லேயே 1/2 கிலோ யூஸ் பண்ண மாட்டேன். அடே நீ என்ன அடே முதல் நீ 3 பேரையும் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. 2 விளையாட்டு ஒரு வேளை சமைப்போம், ஒரு கிழமைக்கு இருக்கும். கொஞ்சம் தலையை கொஞ்சம் வெட்டிட்டு போய் இந்த திரும்ப கொண்டதான்றவங்க. இட்ஸ் ஓகே. இவன் அடிக்கடி என் கேமராவில் கோளாறு பண்ணுறான். மக்களே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து இல்லை அப்படிங்கலாம் நீங்கள் 2வது லைன் தாண்டில காட்டு பாருங்க. அது இப்போ ஏன் மூக்க செஞ்சுக்கிட்டு சொல்கிற ஏதோ இப்போ சுற்றி காட்டுறதுக்கு என்ன பட்ஜெட் தானே? அடே ஏன்ட்டு அழுகிறேன். அழ தேவையில்லை. நான் நிற்கிறேன். நான் செலவழிக்கிறேன்னு சொன்னால் நான் இவன் வேண்டாமன்ட்டு என்ன அடித்து துரத்துறான். கவுண்டருக்கு வரக்கூடாது. என்ன ஜெகிர் கூட அவர் தான் வேண்டி தர போகிறாராம். காசு சொல்லக்கூடாது இல்லை என்ன இப்போ நான் சொன்னான் என்ன இப்போ இந்த ஃபோன் எந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணி தட்டலாம். ஸோ யார்கிட்ட ஃபோன் தட்டணும் வந்து நீயே சொல்லு. காசு இவன் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க மக்களே. நான் உங்களுக்கு கவலைப்படாங்க. நான் எனக்கு காசு கொடுக்குறதே அந்த காசை நான் உங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். கேட்டுருவாங்க வேணாம். அம்பட்டுக்கு பட்ஜெட்டாக நம்மகிட்ட இல்லை. அடுத்த இவர் சொன்னவர் இவர்கிட்ட பட்ஜெட் வந்துட்டு 20 ரூபாண்டு. ஆனால் பார்த்தீங்கண்டா இருக்கிற சாமான் கிட்டத்தட்ட நான் கணிக்கிறது ஒரு 40 ரூபா 50 ரூபா கிட்ட வருமாட்டேன். ஆனால் இதுக்கு யார் பே பண்ண போகிறதுன்னா இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. நான் பே பண்ணுறேன்னு அவர் பே பண்ண வேணாமன் இருக்காரு. ஆனால் இந்த ஜாக்கெட்டுக்கு மட்டும் என்ன பே பண்ண சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்க. சில்ல பார்க்க பயமா இருக்கு. அந்த சுற்றி போப்பா. இல்லை இல்லை இங்கே சில்ல பாருங்க. இங்கே எல்லாரும் அங்காள் நிற்காங்க, இங்கே நிற்காங்க. அதை பார்த்து பயப்படணும். ஐயோ ராமா, இதை பார்க்கவே தலை சுற்றுது. முதல்ல அரிசியை எடுப்போம். யாருக்கு தெரியும்? ஸ்டார்டிங்லேயே 16 ரூபா. அடே இப்போ என் ஜாக்கெட்டு அது 6 போகும். வெயிட் பண்ணுறோம். இல்லை அந்த அடே அத்தியாவசியத்தை தான் முதல்ல முடியுது எனக்கு. இப்போ நான் பே பண்ணுறேன்னு சொன்னான் தானே. இப்போ உன்னோட ஃபோன் என்னத்துக்கு என்னட்ட இருக்குன்ட்டு உனக்கு இன்னும் தெரியல. அப்போ வந்துட்டு யார் பே பண்ணணும்? ஆனால் பே பண்ணுறதுக்கு உன்னோட கார்டு இல்லையே. ஏய் எந்த ஐட்டத்தை மட்டும் சைட்டில் எடுத்து வச்சுக்காங்க. அதான் சொன்னேன். இப்போ 40 ரூபா 50 ரூபாய்க்கு மேலே தாண்டிட்டு நான் நினைச்சேன். நான் போய்க்கிறேன் ஒரு டவுட்டு என்னங்க. இப்போ 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு ஃபாஸ்ட்டாக தருதுன்னு நான் உனக்கு வேறு இடத்துல சீப்பாக எடுக்கலாம். வேறு இடத்துல மலிவாக இருக்கு. அந்த இடம் நான் நீ சொன்னீன்டா நானே போய் எடுத்துட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஆ நாங்களா? ஐயோ 30 ரூபா. சரி நாற்பது மட்டும். ஐயோ ஐயோ பட்ஜெட் மாறுது. அதான் நான் நீ இப்போ நான் தான் கூட முட்டாளாக இருக்கேன். நான் விலை இப்போ சரியா சொல்ல மாட்டேன். பாதியம் விட கம்மியான விலை சொல்கிறேன்னு நான் கிட்டத்தட்ட 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டேன் நினைக்கிறேன். எனக்கு மஞ்சள் போயிடும். வெளிநாட்டு வினோதம் மாதிரி எத்தனை கிடைக்குது? அடி இதெல்லாம் சொல்றது வெளிநாட்டுக்கு வந்துடக்கூடாது. இங்கே இது வேற எவ்வளோ வந்துருக்கு பாருங்க. இப்போ நீ கடைசியாக வச்ச ஐட்டத்தை வெளியே எடுத்துட்டு அதுதான் பிள்ளைண்டு வருது. அது இங்கே கீழே வச்சு அதுக்கு பின்னாடி வரும்.
சார் இங்கே என்ன எவ்வளோ ஐட்டம் இருக்கு பாருங்க. இப்போ இருக்கிறது எவ்வளோ? ஐயோ தாண்ட போதே. ஓகே ஓகே இப்படி பண்ணலாம். நான் இதுக்கு பே பண்ணுறேன், நீ என் ஜாக்கெட்டுக்கு பே பண்ணிக்கோ. அது என் தாலியா இருக்கிறதே வந்துருங்க. வாழைப்பழம். ஐயோ வாழைப்பழத்தை இல்லை பாருங்க. இஞ்சி இஞ்சி ஏன்டா எடுத்து நீ? இஞ்சி நெவிலே பாருங்க. முக்காவில் அடிக்குது. மதியம் போல பொழுது போனால் வராது. பழைய வந்து அடே இதே மாட்டிச்சுடு. அடே அட்ரா அட்ரா பட்ஜெட்ல ரொம்ப போலோ. உன்னோட ஃபோன்ல உண்ட ஃபோன்ல ரெக்கார்டிங். இதே மாடி இதே மாடி இதே மாடி இதே மாடி அடி அடி. இது கொடுக்குறது சவுதி வசதி இல்லை பா. அடி அடி. அப்போ போகாது. அதை ரிமூவ் பண்ணிட்டு செப்பரேட் அடி. அது இது உண்ட கார்டில் போட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அதை செப்பரேட்டாக பே பண்ணுற சொல்லுவோம். ஓகே அது நாங்கள் கடைசியில் பேமெண்ட் பண்ணியாச்சு. அதுவும் யார் பேமெண்ட் கேட்க வேண்டாம். அடே ஒத்த பையில எப்படிடா கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே? அதான் பேக் வச்சுருக்கேன். நான் அந்த பேக்கில் சாப்பாடு ஏற்ற மாட்டேன். SK Vlogs. SK Vlogs. Yeah, SK Vlogs. Yeah. This is what SKVLOG. Yeah, with the face. Yeah, you'd see this face on the. புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். On the profile picture. ஐயோ அங்கே பின்னாலே நல்ல தெளிவா தெரியுது. அங்கே பாருங்க மக்களே, நான் கேமராலே தெரியுது. அதுக்கு பிறகு டெஸ்கோ பேக். இது ஒரு அது ஜேடி பேக்கு, ஜேடி ஃபுட்பால் பேக், ஷூ வாங்குற பேக். ஷூ வேண்டிய பேக்கில் சாப்பாடு வைக்கலாம் பாருங்க. இது டெஸ்கோ. அடே இந்த 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 கடைக்காரங்க நான் பார்த்துட்டாங்கன்னா அழுதுடுவாங்கப்பா. அந்த லிட்டிலுக்கு வேர்ல்டு டெஸ்கோ பேக் வேணும். ஏ அது அவனவனுக்கு வந்து அந்த காலை தெரியாது, சொன்னா புரியாது. வெளிநாட்டுக்கு இன்னொரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆமா இங்க மாம்பழம் மாம்பழம் வேண்டு சொன்னான்ல. என்ன மாம்பழம்? மாம்பழம் வேண்டுங்க. அதை நான் தான் தூக்கணும். அதை எடுத்து கீழே வச்சா தான் நீ ஸ்கேன் பண்ண விடும். அப்போ இதை பே பண்ணு. இது நீ தான் பே பண்ணு. வேற வழி குறைக்கு வாக்கப்பட்டா மாத்துக்கு மாதிரி தாங்கிட்டாங்க பாருங்க. 12.99. Please place the app. Please wait. An assistant will be with you shortly. Have you scanned all? இதுக்கு பேக் வேற வேணும். கார்டை கொடுங்க. நானே ஃபோன் அடிக்கணுமா? ஆனால் இப்போ உன்னுடைய கார்டு இருக்குது தானே. டெபிட் கிடக்குது. அவர்கிட்ட ஃபோனில் பே பண்ணதுனால அந்த வீடியோ கட் பண்ண வேண்டியாட்டு. And your receipt. இப்போ ஒரு ரிசிப்ட் அங்கடது இல்லை. ஒரு ரிசிப்ட் அங்கே ஏற்கனவே இருந்தது. இப்போ வேற கிட்ட வித்து போன 5 ரூபா எடுத்துக்காங்க பாரு. இங்கே இது எங்கடது இல்லை. இது எங்கடது இல்லை. ஸோ அதனால அதை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு விடுவோம். இதுதான் சரியான வரைமுறை. போடுறதையும் காட்டுறேன். இவர் மக்களே இங்க அவர் பேக்ல எடுத்து வச்ச ஐட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்க தானே. அதுல பாதியை எந்த பேக்ல போட்டுட்டாரு. இங்க இங்க முன்னாலையும் பாருங்க. இங்க இதுக்குள்ள ஜேடி பேக். இதோ ஃபுட் அசைலம். அது ஜேடி இல்லடா, ஃபுட் அசைலம். ஓ மை காட், அது ஜேடி இல்லையா? அசைலம், ஃபுட் அசைலம். நம்மள ஏமாத்திட்டாங்க மாப்ள. இது டெஸ்கோ பேக். நாங்க போனது லிட்டிலுக்கு. கேட்டா கம்பெனிடா. நாங்க போனது லிட்டிலுக்கு. அந்த வேலை சாமான். ஆனா எத்தனை கடைக்கு இந்த கேரி இறங்கிட்டோம்? 1 2 3 கடை. நான் சொல்றேன், நான் கத்து சொல்றேன். இவன் ஒருத்தர் இருக்கானாங்க சொன்னா நம்ம மாட்டீங்க. ஒரு சட்டை ஒன்று வேணும். அதுல விலை எவ்வளவு கேட்கலையே. 89 ரூபா 99 பைசா ஒன்லி. நான் கேட்டேன், அந்த காசுக்கு தான் நான் ஒரு வருஷத்துக்கே விட்டு போயிடுறேன். நான் அது ஒரு நாளைக்கு போடுறதுக்கு எடுக்கிறேன். நான் ஷோ காட்டினாலும் நீங்க ஷோவா காட்டணும் வாங்க. அவ்வளவுதான். அட அதுல ஒரு எங்களை வந்து நாங்க ஜாமா ஜாமா. சாமா பண்ணும்போது அவன் பேரே ஜாமாடா.
பேரே ஜாமானா JAMA ஜாமா. ஜாமா. ஓ ஹாய். இப்போ அவனையும் ஒரு அறிமுகம் பண்ணி அவனும் இப்போ இல்லை சேனலுக்கு இப்போ ஃபாலோ பண்ண போறான், சப்ஸ்கிரைப் பண்ண போறான். புது மெம்பர். எஸ் இப்போ அவன் கேட்டான் என்ன சேனல்ன்ட்டு. ஓ கேட்டதா? ஓ அதுதான் சொன்னேன் SK vlogன்னு சொல்லி கொண்டது. பாருங்க பாத்தீங்களா, நாங்களாம் படம் எடுக்கவே தெரியல, நாங்க நின்றாலே தெரியுது நாங்க யாருன்னு வந்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம மெக்டொனால்ட்ஸ் போய் சாப்பிட்டு போமே, மெக்டொனால்ட்ஸ் போறோம், என்ன சாப்பிட போறோம்னா. ஆனா சிலவு யாரு கீர்த்தியா இல்லாட்டி நானா இதை வெளில போட்டுறாத பயவாதி கேட்பா, எனக்கு தேவை தின்றீங்க என்ன விட்டு மெக்டொனால்ட்ஸ் சாப்பிடுறாங்க. அடே டேக் அவேக்கு ஈட்டுன்னு கொடுக்குற. ஸ்வீட் சில்லி ஓகே, கிறிஸ்பி. எனக்கு உனக்கு கிரில்லா கிறிஸ்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு அதே கிறிஸ்பி தான். மீடியம் லார்ஜ் மீடியம் ஓகே. சிப்ஸும் ட்ரிங்க்கும் எனக்கு ஓய்சிஸ் மூன்றாவது முதல் கோட்டில் அதில் ஒன்று. இப்போ உனக்கு ஓய்சிஸ் குடிப்பியா? அப்போ அப்படியே ஒன்றாக்கி போட்டு அது நீ செப்பரேட்டாக இன்னும் ஒரு ஆர்டர் பண்ணி கீப் இட் மீடியம். உனக்கு லார்ஜா மீடியமா? எனக்கு சைட் சாலடாக இருந்தால் ஓகே இருந்தது, பட் ஓகே பிரச்சனை இல்லை. உண்டைக்கு சைட் சாலட் செலக்ட் பண்ணி விடு. அப்படியே நான் 2 சிப்ஸ் உனக்கு தந்துட்டு நான் சாலட் சாப்பிடுவேன். ஆடு மாடா காண்டா எஸ். அடே இப்போ அங்கே அந்த நம்பர் எடு, அங்கே அந்த அங்கே சைடில் இருக்குது, அது டேபிள் சர்வீஸ். ஓ ஓகே 519 அவ்வளோ தானே. நக்கெட்ஸ் அந்த அது இல்லை, அது 20 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சா தான் ஓசியில் நக்கெட்ஸ். அது வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஒன்றும் தேவையில்லடா. ஃபினிஷ் கொடுடா. எங்களுக்கு அளவுக்கு மீதி சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சு. எனக்கு வேண்டாம், நான் சாப்பிடுவேன். சீஸ் பர்கரே நான் சாப்பிட்றதே இல்லை. அது நான் 2011-12 விட்டுட்டேன் சீஸ் பர்கர். அது வேண்டவும் வேண்டாம். என்னடா எத்தனை பேர் அது? இப்போ என்ன வீட்டை கொண்டு போய் எத்தனை பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்க போறேன்? அப்போ வேண்டாம். அப்போ என்ன எனக்கு இப்போ எனக்கு வேண்டாம். சரி நான் சொல்லிட்டேன். அரே அப்போ எனக்கு வேண்டாம். அதான் இந்த இங்கே இருக்கு 519. ஆனால் எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். நான் அந்த பர்கர் எக்ஸ்ட்ரா பர்கர்லாம் சாப்பிட மாட்டேன். அப்போ அதே வீடியோவில் எடுப்பேன். நான் செப்பரேட்டா வீடியோ எடுத்துட்டு சேர்ந்து அதுக்கு ஒரு லிங்க் உண்டு, அந்த வீடியோக்கு போட்டு விட்டேன்டா. ஆனா நீ தான் அந்த சாப்பாடுலாம் சாப்பிட எக்ஸ்ட்ரா எடுத்து 4 பர்கர். இவன் சாப்பிட போறேன். எப்படி ஸ்கேன் பண்ணி சாப்பிடுவான் இவன் என்னவோ பண்றான். இது ஐ திங்க் இது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த போனோட கேமரா வர படுத்துக்கு நீயே படுத்து இவன் அவன் பர்கரோட வந்துடும். அதனால சிப்ஸ் சாப்பிட போகிறோம். சிப்ஸு ஒன்று வேண்டாம். నేను ட்ரை வந்துருப்பேன். என்னடா அடுத்தது சாப்பிட போகும். நீங்கள் சாப்பிட்றத நீங்களும் பார்க்க போறீங்க. இது பண்ணியாச்சு.
இந்த லைஃப்ல நான் சாப்பிடாம விட்டு 12 ரூபா விட்டு இந்த சூப்பர் கிடைக்கும் சீஸ் பர்கர் உங்களுக்கு சாப்பிடுங்க நான் தின்னும் நான் நேசிக்கிறேன். நானும் உங்களோட மக்களுக்கு வந்து சாப்பிடுவேன் எட்டு வாட்டி பண்ணுங்க நம்ம இப்போ ஓவன் டைம் போட்டு கன்வெஸ்ட் பண்ணி வேணுமா ரெண்டு பேருக்கு கொடுங்க இல்லை எனக்கு இப்போ ஒன்றும் பிடிக்காது என்ன கன்வெஸ்ட் பண்ணா கன்வெஸ்ட் பின் பண்ணிடுவாங்க போட்டு உண்மையா வெயிட் பண்ணு என்ன ஒரு ஐடியா இருக்கு காட்டுமா காட்டு முன்னுக்கு காட்டு இதில் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் முஞ்சி போடுவோம் அது ரெண்டு மூஞ்சி தான் போடுறது ஆட்டி ஒரு ரூபா இல்லை அப்போ இதுக்கு இப்போ 25 கிராக் பண்ணுவோம் அடுத்த மாதம் 29 ஸ்பெஷலாக போகணும் என்ன ஸ்பெஷலாக போகலாம் இது இது எந்த இந்த பூ வந்துருக்கு ஓகே இப்போ எந்த பேரை போட்டு நீங்கள் இப்போ நான் தான் ரெடி பண்ண முடியும் இந்த பர்த்டேக்கு பேச எடுத்துக்கணும் இந்த படம் கொடுத்தது இந்த படம் போட்டது முக்கால்வாசி திண்டு முடிஞ்சுது இவன் மட்டும் சாப்பிட்றாம பார்த்து பண்ணிக்கலாம் பாருங்க தின்னுப்பா நாங்கள் இதுக்கு பேர் கோலா கொக்கோ கோலா ஆமாம் இது பிளாக் பெண்டா அது ஒரு ஒயிட் பெண்டா ரேசிஸ் பெண்டா அதெல்லாம் இருக்கும்போது கண்டா எப்படி பண்டாவா இருக்கு பண்டாரு தின்னி பண்ண போத்து பண்ணாரு கேட்டீங்களா பண்டாரமா இது பண்டாரம் நான் ஒரு பண்டாரம் அவன் ஒரு பெரிய பண்டாரம் மொத்தத்தில் 2 பேருமே குண்டாரம் ஆனா உண்டாயிரம் மட்டும் கூடாது கண்டாரம் கடரம் கொண்டா ஹாய் காய்ஸ் ஒரு வழி ஏண்டா ஒரு ஃப்ளோர் வளர்க்க வைக்கிறேன் இல்ல நான் தானே பாய் சொன்னேன் நான் தானே இறங்க போறேன் அது அங்க போறேன் அதனால பாய் சொன்னேன் நான் அதாவது சொல்ல இப்ப இல்ல உன்னை வீட்டை விட்டுட்டு தானே போகணும் இல்லாட்டி ஹலோ ஒன்னு கேட்காதீங்க பொய்லாம் கண்டுபிடி சொல்லக்கூடாது கேட்ட பப்ளிக் அந்த பேர் கஷ்ட பேர் அந்த அது பாக்குறதுக்கு என்ன இருப்பாங்க என்ன ஒரு குழந்தை பிள்ளை நினைக்க மாட்டாங்க அதான் இன்னும் நீயே குழந்தை பிள்ளைன்னு சொன்னா மட்டும் உண்டு நம்ப மாட்டாங்க தாடி வளர்த்த குழந்தை நம்ப மாட்டாங்க தாடி வச்சவன் எல்லாம் நல்லவன் இல்லை அதுக்காக இந்த பச்சை கெட்டவன் இல்லை இது ஆட்டோ பின்னாலேயே எழுதலாமே இதெல்லாம் அந்த பஸ்ஸுமே வரலாம் அதை விடு கருத்துக்கிறோம் ஹாய் காய்ஸ் எங்களோட பயணித்த எங்களோட லிட்டிலுக்கு ஷாப்பிங் பண்ண வந்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து உங்களுக்கும் எனது அது என்ன தமிழ் சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் தமிழ் சொல்றது வாடிக்கையாளர் அவன்கிட்ட வாடிக்கையாளர் படியே போவோமே இல்லை வேணாம் அந்த பிள்ளைய சொல்லுங்க அடப்பா அது வாடிக்கையாளர் தான் சர்ப்ரைஸ் அதனால சரி விட்டு சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க ஏன் வந்தது அனைத்து சர்ப்ரைஸர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் பாருங்க இப்போ அவர் மட்டும் ஒரு பேக்கு இந்த பேக்லேயே சாமான் வச்சுட்டாங்க அது ஏன் தெரியுமா ஏன்னா இவன் சொன்னான் வீட்டு வாசல்ல மட்டும் கொண்டு வர போறேன் ஆனா இவன் கொண்டு வரல தூக்க முடியல நடக்க முடியல என் கேமராக்கு முன்னால அதானே சரிப்படுங்க அதாவது நாங்க என்ன சொல்ல வேண்டாம் கொஞ்சம் குளிர்ற வடியால் அவனுக்கு சக்கரை வடி கொடுத்துருக்கேன் எவ்வளோ இல்லையா தண்ணி 2 ரூபா 95 பைசா
அப்ப 13 ரூபா மொத்தமா ஏங்குள்ள வச்சோம் 12 ரூபா 99. ஒரு பிஏ கூட விட மாட்டேன்றானே. சரி 12 ரூபா 99 சேமிச்சா ஒரு நாளைக்கு நீ ஒரு வருஷத்துல எவ்வளவு 3 ரூபா 65. மற்றபடி சொல்ல வீக்காக இருந்தாலும் சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறோம். ஆனா என்ன பிரச்சனைடா, நாங்க இப்ப வந்து விளக்கு முடிக்க போறோம். என்னடா ஒவ்வொரு 4 வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது. அவங்க கடுப்பாக போறாங்க பாஸ். எப்போ இவன் முடிக்கிற மாதிரியே தெரியலையே, லந்தாவே இருக்கிறானே. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஏப்பா நீ நேரடியாவே மேட்டுக்கு வர மாட்டியா, சுத்தி சுத்தி தான் கதைப்ப. அதனால நாங்க இப்ப என்ன சொல்ல போறோம் என்றால், குளிர் இருக்குது இங்க, கையெல்லாம் பிறக்குது இங்க. அவனுக்கு ஜக்கெட் போட்டான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க வாங்க ஒரு பக்கத்தால. அதாவது என்னண்டா, நாங்க எங்கள்கிட்ட வீடியோ முடிக்க போறோம். இந்த வீடியோவை அதுக்கு பிறகு என்னோட அனைத்து ஐயோ வந்ததெல்லாம் மறந்து போச்சு. எங்களோட இப்போ லிடிலுக்கு பயணம் செஞ்ச அனைவருக்கும் நன்றிகள். அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். எங்களோட புலக்கில் இருந்து உங்களை நாங்கள் இன்னொரு காலையில் என்ன சந்திக்கலாம் வேண்டாம். பெரும்பாலும் ஜோதிச்சு வச்சுருக்கோம், ஊருப்பட்டது கேம்பிங் அதுக்கெல்லாம் ஜோதிச்சு வச்சிருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் நீ இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல மாட்டேன். என்னது இப்போ நீ யாரு சேனலில் தொடச்சினோ ஏன் எஸ்கே பிளக் ஜென்ரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன். பாய் பாய், நன்றி வணக்கம். உங்களை அடுத்த சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, பாய் 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 பாய்.